Hello friends, welcome to CyberCodex. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா discrete mathematics. Actually இந்த வீடியோ அன்னைக்கே நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டோம், பட் நான் அப்லோட் பண்ணிட்டேன்னு நினைச்சேன், பட் அப்லோட் பண்ணல. ஸோ இப்போ நம்ம அதை அப்லோட் பண்ணிடலாம். ரைட், ஸோ இப்போ discrete mathematics MA 3354 இப்போ செகண்ட் இயர்ஸ் எல்லாருமே எழுதுவீங்க, பிஇ அண்ட் பிடெக் ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் வெரி வெரி ஈஸி. discrete mathematics அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம பேசிக்காக உள்ள கான்செப்ட்ஸ் லைக் ப்ரொபோர்ஷனல் கான்செப்ட்ஸு, கனெக்டிவிட்டிஸு, அப்புறம் அதோட லாஜிக்ஸு, அண்ட் தென் அதில் ஒரு சில இது உண்டு, லாஸ் உண்டு. ஸோ அந்த லாஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் ரியலி ரியலி ஈஸி. ஸோ அதை எப்படி அப்படிங்கிறது தான் நம்ம ஈக்குவலன்ட் ஃபார்முலாஸ் இது எல்லாமே நம்ம படித்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி. ஸோ இதில் வந்து இப்போ நான் ஆல்ரெடி புக் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் ரெஃபர் பண்ணி உங்களுக்கு எடுத்துருக்கிறேன். ஸோ அதை வச்சு இப்போ நான் வீடியோ போட்டிருக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து உங்களுக்கு வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நானே டீச் பண்ணி எடுக்கிறேன். என்னோட ஒயிட் போர்டில் நானே டீச் பண்ணி உங்களுக்கு ஒரு ஒரு டாப்பிக்கையும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசிக் கான்செப்ட்ஸ் ஃபார் 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ்க்கு எப்படி இருக்கும், சாரி 5 மார்க்ஸ் இல்லை 7, 6 மார்க்ஸ் இல்லை 8 மார்க்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லி உங்களுக்கு நான் எடுக்கிறேன். ஓகே, ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். யாரெல்லாம் நம்ம CyberCodex சேனலுக்கு புதுசோ எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்தோம் அப்படின்னா லாஜிக்ஸ் அண்ட் ப்ரூஃப்ஸ். ஸோ லாஜிக்ஸ் அண்ட் ப்ரூஃப்ஸ்க்கு நமக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதே தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கும்போது ஹியர் there are 2 statements. One is atomic or simple statements, another one is molecular or compound statement. So atomic statement அப்படின்னா it cannot be divided into further meaningful simple statements. இதுவே molecular அப்படின்னா it consists of more than one atomic statements. ஸோ இதுக்குள்ள நமக்கு நிறைய atomic statements இருக்கலாம். ஸோ இதுதான் molecular statement அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா இதை compound statementனு சொல்லுவோம். Then connectivities. ஸோ connectivities அப்படின்னு பார்க்கும்போது இங்கே negation, conjunction, disjunction, then conditional statements, biconditional statements. ஸோ இது எல்லாமே இருக்கும். இதுக்கு நம்ம ட்ரூத் டேபிள் இருக்கும். ஸோ இதை வச்சு தான் பார்ப்போம். அடுத்தது ப்ரிடிகேட்ஸ் அண்ட் குவான்டிஃபைஸ், ஃபார் ஆல், ஃபார் சம். ஸோ இந்த கான்செப்ட்ஸும் இருக்கும். ஸோ இதை வச்சு தான் ரூல்ஸ் ஆஃப் இன்ஃபரன்ஸ் ரூலு, மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன், ப்ரூஃப் மெத்தட்ஸ்னா இண்டக்ஷன், மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் கான்செப்ட்ஸு. ஸோ மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷனுக்கு நம்ம ஆல்ரெடி தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷனுங்கிற ஒரு சப்ஜெக்டில் ஃபர்ஸ்ட் வீடியோ அதுதான் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த வீடியோட லிங்க்கும் உங்களுக்கு கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம 2 மார்க்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ கன்வெர்ட் த ஸ்டேட்மெண்ட் இஃப் இட் ரெயின்ஸ் தென் த கிரவுண்ட் இஸ் வெட் into propositional logic and create its truth table. ஸோ நான் P என்னன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா இட் ரெயின்ஸ். Q அதாவது இங்கே 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ Q வந்து the ground is wet அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ B வந்து இட் ரெயின்ஸ், Q வந்து ground is wet. ஸ்டேட்மெண்ட் அப்போ நமக்கு எப்படி இருக்கு, ரெயினாக இருந்தது இஃப்க்கு அடுத்து தென் இருக்கு. ஸோ அப்போ B தென் Q. ஸோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது அதாவது அந்த கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது சொன்னல, ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெகேஷன், கண்டிஷனல், பை கண்டிஷனல். ஸோ பி தென்ஸ் டு கியூ அப்படின்னு எடுக்க போகிறோம். அப்போ பி தென்ஸ் டு கியூ அப்படின்னா நமக்கு ரூல்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு ஃபார்முலா உண்டு, லைக் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா let P and Q be any 2 statements, then the statement P and Q is read as if B then Q and as the truth value false only. அதாவது truth value false இருந்தா மட்டும் P is true and Q is false, otherwise true. ஸோ அப்போ எங்க நம்ம thens to போடுறோமோ அது ட்ரூவா இருக்குதா, இல்லை நமக்கு ரெண்டு இதுவுமே நமக்கு ஈக்குவலா இருந்து, இப்போ நம்ம வந்து டிஸ்ஜங்ஷன் கண்டிஷன் மாதிரி சொல்லுவோம். அப்போ P thens to Q அப்படின்னு எடுக்கும்போது T thens to T, T தான். T thens to false, no, அப்போ false. Then false thens to T, so T. Then false thens to false, அப்போ T. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா நம்மளோட B thens to Q ஓட conditions. Then next, what are the rules of inference? ஸோ inferenceல என்னென்ன rules இருக்கு and given examples அப்படின்னா rules of inference or logical rules that justify steps in a proof. அதாவது proofs வந்து நமக்கு justify பண்ணணும். For example, modus finans அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ இதில் b tends to q and b வந்து true அப்படின்னா qவும் நமக்கு true தான். ஸோ prove that root 2 is irrational using proof by contradiction. ஸோ contradiction அப்படின்னு எடுக்கும்போது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டினுமே நமக்கு root 2 வந்து நம்ம ரேஷனல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது root 2 நான் வந்து a by b அப்படின்னு எடுக்கிறேன் வித் gcd. ஸோ gcd of a, b equal to 1 அப்படின்னு எடுக்கிறோம். அப்போது ஸோ இந்த வேல்யூவை நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா நார்மலாக வெறும் 2 மட்டும் எடுக்கிறேன். ஸோ a ஸ்கொயர் டிவைட் பை b ஸ்கொயர். இப்போ இந்த root 2வை நான் ஸ்கொயர் அப்ளை பண்ணனால தான் எனக்கு என்ன ஆயிருக்கு 2 அப்படிங்கிற கிடைச்சிருக்கு. அப்போ இங்க நான் root 2க்கு ஸ்கொயர் அப்ளை, இந்த root 2 ஆஃப் இதுக்கு நான் ஸ்கொயர் அப்ளை பண்ணேன்னா இங்கேயும் கண்டிப்பாக எனக்கு என்ன ஆகணும் ஸ்கொயர் அப்படிங்கிறது அப்ளை பண்ணணும். அப்போ a ஸ்கொயர் b ஸ்கொயர். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம் டிவைட் பை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா. ஸோ அப்போ a ஸ்கொயர் ஈக்குவல் டு 2b ஸ்கொயர். ஸோ a ஸ்கொயர் இஸ் ஈவன், ஸோ a இஸ் ஈவன். அப்போ a ஈக்குவல் டு 2k. நான் வந்து kன்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். ஸோ சப்ஸ்டிடியூட்டிங் gives 4k ஸ்கொயர் ஈக்குவல் டு 2b ஸ்கொயர். ஸோ b ஸ்கொயரும் எனக்கு ஈவன் தான். b இஸ் ஆல்சோ ஈவன். ஸோ இதுதான் என்னது root 2 வந்து irrational. Then prove by induction that 1 plus 2 plus n up to n into n plus 1 divided by 2. இதில் வந்து நம்ம ரெண்டு மெத்தட்ஸ் அப்ளை பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தடில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா த்ரீ மெத்தட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து n ஈக்குவல் டு 1, அதாவது சிம்பிள் வேல்யூஸ், அதாவது ஸ்மாலர் நம்பர்ஸை வந்து அப்ளை பண்ணுவோம். ஸோ இதோட லிங்க் வந்து உங்களுக்கு நான் நம்மளோட வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த ப்ராப்ளம்க்கான லிங்க்கை. ஸோ n ஈக்குவல் டு 1 கொடுப்போம். ஸோ அப்போ n-க்கு பதிலாக 1 into 1 plus 1 divided by 2. ஸோ 1. Then n equal to k. அப்போ 1 plus 2 plus up to k. ஸோ k into k plus 1 divided by 2. n-க்கு பதிலாக k அப்ளை பண்ணுறோம். அடுத்து n-க்கு பதிலாக k plus 1. ஸோ அப்போ இங்கே up to இந்த k வரைக்கும் ஆல்ரெடி நம்ம k into k plus 1 divided by 2 சொல்லிட்டோம். ஸோ அப்போ இந்த k into k plus 1 divided by 2 plus இந்த k plus 1. ஸோ அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா k plus 1 k plus 2 divided by 2. Then next explain the difference between direct and contradiction, proof by contradiction. So direct proof அப்படின்னா நமக்கு டைரக்டா ஒரு truth like b tends to q இந்த மாதிரி straight forward like logical steps வந்து அப்ளை பண்ணிருப்பாங்க. இதுவே proof by contradiction அப்படின்னா assume the negation of the statements. So நம்ம negation அப்ளை பண்ணி பண்ணுவோம். Then De Morgan law and propositional logics. So De Morgan law அப்படின்னா negation of b and q. ஸோ அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா நெகேஷன் ஆஃப் பி, நெகேஷனை உள்ளே கொண்டு போய் கொடுக்குறோம். அப்போது நெகேஷன் பி இந்த ஆண்டுங்கிறது நமக்கு ஆறாக மாறும். ஸோ நெகேஷன் பி ஆர் நெகேஷன் கியூ. இந்த நெகேஷன் பி ஆர் கியூ அப்படின்னா அப்படியே நமக்கு மாறும். ஸோ இதுதான் ட்ரூத் டேபிள்ஸ். நமக்கு அப்படியே உள்ள சிம்பிள்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும், கனெக்டிவிட்டிஸ். தென் எக்ஸ்பிளைன் த யூஸ் ஆஃப் குவான்டிஃபயர்ஸ் இன் லாஜிக்ஸ் வித் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ குவான்டிஃபயர்ஸ் அப்படின்னா யூனிவர்சல் குவான்டிஃபயர், எக்ஸிஸ்டென்ஷியல் குவான்டிஃபயர். இது எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஃபார் ஆல், then for sum. So அப்போ for all of x அப்படின்னா p of x is true. இதுவே for sum of x அப்படின்னா இல்லை, இது எப்படி சொல்லலாம் there exists an x இப்படியும் சொல்லலாம். Then prove that the sum of two even number is even. ஸோ இதை வந்து even numbers be 2a 2b அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ 2a plus 2b equal to 2 காமனாக எடுத்துக்கலாமா. ஸோ 2 into a plus b which is divisible by 2. ஸோ இது even. பட் நம்ம இப்படி எழுதக்கூடாது, proof அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரூஃப்க்கு அடுத்து மெத்தட் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதணும். Then what is the principle of duality in propositional logic? So duality அப்படிங்கும்போது it's like we have two operators, one for all, and or. ஸோ இதை தான் எழுதுவோம். இதை வந்து நம்ம 0 and 1ன்னு சொல்லி நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம். Then prove that negation of b or q equal to negation b and negation q. அதாவது நம்ம De Morgan's law அப்ளை பண்ணோம்ல, ஸோ அதை வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ De Morgan's law படி நம்ம எக்ஸ்பிரஷன்ஸ் yield the same result for all possible truth values. ஸோ என்னோட truth valuesக்கு எனக்கு b and q கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறோம். Then 5 marks, then 7 marks and 8 marks. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வித் ஆன்சர்ஸோட கொடுக்குறோம், வித் ப்ராப்ளமை சால்வ் பண்ணியும் நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே காய்ஸ், ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குதோ எல்லாரும் மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.